ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். ஆக்டர் நேத்ரன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி ஏராளமான நியூஸஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் ஏராளமான ரசிகர்கள் இப்போவும் இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆகிருச்சே அப்படின்னு தொடர்ந்து அவர் மீண்டு வரணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில் அவர் செஞ்சிருக்க ஒரு சில விஷயங்களை பற்றியும் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் தான் இருக்குது. அந்த வகையில் நேத்ரன் அவர்கள் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட சொத்துக்களை அவங்களோட மகள் மற்றும் மனைவி பேரில் மாற்றிருக்காரு. நேத்ரனோட ஃபேமிலி முழுக்கவே சீரியல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மனைவி சீரியலில் இருக்காங்க. அவங்க 2 பெண்களுமே சின்ன திரையில் நடித்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த 2 பெண்களுக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, என்னோட நிலைமையும் சரியில்லை, எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி நடக்காம போயிருச்சு அப்படின்னா உங்க எல்லாத்தையும் நான் கரை சேர்க்கலையே, உங்களுக்காக நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண விரும்பல. அதனால என் பேர்ல இருக்க சொத்துக்கள், இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த விஷயங்கள், இது இரண்டையுமே நான் உங்க பேர்ல சரிவர மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுவரை அவர் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாரோ அண்ட் அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கோ அதை 2ஆ பிரிச்சிருக்காரு. எந்த மாதிரி அப்படின்னா, அவரோட மனைவி இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலுமே அவங்க மனைவி நாளைக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க பேர்ல ஒரு சொத்தை எழுதி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இருக்கு அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்துக்குமே நான் ரெடியா சின்ன வயசுலேருந்தே சேர்த்து வச்சுட்டு வந்திருந்தேன். அண்ட் இப்போ அதை உங்க பேர்ல மாத்திடுறேன் அப்படின்னு அவங்க 2 பெண்கள் பேர்லையுமே அவர் மாத்திருக்காரு. அவர் நாளைக்கு நல்லபடியா பொழைச்சி வந்துட்டாலுமே இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் உறுத்தலாக இருக்காது, உங்க 3 பேத்துக்குமே ஃபியூச்சருக்கு நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாராமா. இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அஸ் அ ஹஸ்பண்டாகவும் ஃபாதராகவும் அவரோட கடமையை அவர் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிம்பு மாநாடு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தமிழ் சினிமால மறுபடியும் பீக்ல வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். அண்ட் அதே போல அவரும் அடுத்து 2 சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப், ஒரு STR 50க்காக லாங் கேப் எடுத்திருந்தாரு. அடுத்து கமலஹாசன் சார் கூட பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எதுவும் இந்த இயர்ல ரிலீஸ் ஆகாது, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த ஒரு நிலையில அவரோட அடுத்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுவும் சென்சேஷனல் இயக்குனர் கூட தான் அவரு கை கோத்திருக்காரு. ஜூட் ஆண்டனி இருக்கார் இல்லையா, மலையாள இயக்குனர், அவர் தான் 2018 அப்படிங்கிற ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு மலையாள படத்தை எடுத்திருந்தாரு. அந்த ஒரு படம் மலையாளத்தில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அதுவும் குறுகிய காலத்திலே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அப்படிப்பட்ட சாதனை பண்ண இயக்குனர் கூட தான் சிம்பு அவர்கள் கை கோக்க போறாரு. அண்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க படங்கள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இவங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிம்பு செம்ம பாதையில் போறாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.